தேவன் தங்கும் பரலோக எருசலேம். சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம், ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். வர வேண்டிய இடத்துக்கு நம்ம வர வேண்டும். எதுக்கு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வரணும்னா, நமக்கு தேவைப்படுகிற உதவிகளை இல்லை நெருக்கத்தில் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால், நமக்கு இருக்கிற நெருக்கத்துக்கு இல்லை நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு நம்ம வரணும். அது ஆண்டவராக இருக்கிற இயேசுவாக இருந்தாலும் அப்படிதான், அவரால் படைக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் அப்படிதான். ஆண்டவராக இயேசு இருக்கிறதுனால அவர் எங்கே வேணாலும் இருந்தால் கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்னு பைபிள் சொல்லலை. ஆண்டவராக இருக்கிற இயேசுவாக இருந்தாலும் வரவேண்டிய இடத்திற்கு வந்தாதான் அவருக்கு அந்த இக்கட்டான நேரத்தில், அந்த நெருக்கடியான நேரத்தில் தேவன் அவருக்கு உதவி செய்ய முடியும். நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவர் உதவி செய்ய முடியும். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில், லூக்கா 22ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, லூக்கா 22:39வது வசனத்தை பார்த்தோம்னா, அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். இயேசு போகிறது ஒரு புது இடம் அல்ல, இயேசு போகிறது ஒரு புதுசான ஒரு இடத்துக்கல்ல, இல்லை தனக்கு பிடிச்சமான ஒரு இடத்துக்கல்ல, இல்லை புதுசாக இருக்கிற இடத்துக்கல்ல, தம் வழக்கத்தின்படியே. அப்படின்னா அவர் எப்போதும் போகிற ஒரு இடத்துக்கு என்ன செய்கிறார்னா, அந்த ஒலிவமலை என்பது என்ன, அவர் எப்போதும் போகிற இடம். அவர் எப்போவாவது போகிற இடம் அல்ல, அவர் எப்போதுமே போகிற ஒரு இடம். அது எப்போதுமே போகிற இடத்துக்கு இயேசு என்ன செய்கிறார், கடந்து போகிற பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீசரும் அவரோடு கூட போனார்கள். 43வது வசனம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அப்போ போக வேண்டிய இடத்துக்கு இயேசு போனதுனால தான் அந்த நெருக்கடியான ஒரு நேரத்தில் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, உதவி கிடைக்குது. இன்னைக்கு உதவி ஆண்டவர் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நமக்கு நெருக்கடியான நேரங்களில், கஷ்டமான நேரத்தில், ஒரு பிரச்சனையான நேரத்தில், ஒரு போராட்டமான நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும், ஆண்டவனை விடுதலையாக்கணும், ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யணும், ஆண்டவனை சுகமாக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம எதிர்பார்க்கிறோம். நல்லது. ஆனால் தேவன் உதவியை பெறுவதற்கு அவர் எங்கேயோ ஒன்று இருந்திருக்கலாம், எங்கேயோ ஒன்று செஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் எங்கே போகிறாருன்னா, தன் வழக்கத்தின்படியே எங்கே போகிறாருன்னா ஒலிவ மலைக்கு போகிறார். வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போகிறார். அப்போ அவர் வழக்கமாக ஆண்டவராக இயேசுவுக்கு வழக்கமாக போகிற ஒரு இடம் இருக்குது, வழக்கமாக போகிற ஒரு இடம் இருக்குது. அப்போ இயேசு அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். யோவான் 5ஆம் அதிகாரத்தில், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னுவார். பிதாவை உண்மை அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆ 23ஆம் வசனம், 21 கூட படிக்கிறியா? 21 இயேசு சிறிய நம்பு மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருதுன்ற. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருது. பேச என்ன சொல்றாரு?
எருசலேமில் மாத்திரம் அல்ல, எருசலேமில் மாத்திரம், இந்த மலையில் மாத்திரம் அல்ல, இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருது அப்படின்னு. இப்போ எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுங்கள், எங்கே வேணாலும் தொழுது கொள்ளலாம் அப்படின்ற காலம் என்ன செய்ய போகுது, வருதுன்னு சொல்லிட்டு சிலுவைக்கு போகும்போது எங்கே போகிறாரு சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, சமாரிய பெண்ணை பார்த்து சொல்கிறாரு. அப்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா, எருசலேமில் மாத்திரம்தான் என்ன செய்யணும், தொழுது கொள்ளணும். போய் யார் இருந்தாலும் எங்கே செய்யணும், எருசலேமுக்கு தான் போகணும். அதனால தான் யெரொபெயாம் ஏன் பெத்தேலிலும் தானிலும் ஒரு கன்றுக்குட்டியை வச்சாருன்னா, ஜனங்க என்ன செய்வாங்க, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்து 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தானிலும் பெத்தேலிலும் யெரொபெயாம் என்ன செய்கிறாரு, ஒரு கன்றுக்குட்டியை வைக்கிறார். எதுக்கு கன்றுக்குட்டியை வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்க இங்கிருந்து எருசலேமுக்கு போனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, தாவீது செய்த நன்மையை நினச்சி இவங்க ரெகோபெயாம் பக்கம் என்ன செஞ்சிருவாங்க, சாஞ்சிருவாங்க. அதனால் என்ன கொன்று போட்டுடுவாங்க, நான் ராஜா இல்லாமல் போயிடுவேன். அதனால் என்ன செய்கிறேன், நீங்கள் எருசலேமுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தானிலும் பெத்தேலிலும் ஒரு கன்றுக்குட்டியை அவன் என்ன செய்கிறான், உருவாக்கி வைக்கிறான் இல்லையா? ஆகையால் ராஜாவானவர் 1 ராஜாக்கள் 12:28 1 ராஜாக்கள் 12:28 ராஜாவானவர் யோசனை பண்ணுறான். என்ன யோசனை பண்ணுறான், இந்த ஜனங்க எருசலேமுக்கு போனால் இவங்க என்ன செஞ்சிருவாங்க, ரெகோபெயாம் பக்கம் திரும்பிடுவாங்க. தாவீதை நினச்சி, தாவீது செஞ்ச நன்மையை நினச்சி ரெகோபெயாம் பக்கம் இவங்க திரும்பிடுவாங்க. அதனால் இவங்களை எங்கே போக விடக்கூடாது, எருசலேமுக்கு போக விடக்கூடாது. அதனால் என்ன செய்வோம், இங்கேயே ஒரு தானில ஒரு கண்ணுக்குட்டி உருவாக்கிட்டாரு, பெத்தேலும் கண்ணுக்குட்டி உருவாக்கிட்டார். இந்த தானும் பெத்தேலும் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இந்த தான் கோத்திரத்தை எங்கே வைக்கிறான், ஒரு கண்ணுக்குட்டி வைக்கிறான் இல்லையா? வெளிப்படத்தில் 12 கோத்திரம், ஒரு கோத்திரத்தையே கத்த தூக்கிட்டார். ஒரு கோத்திரத்தையே வெளிப்படுத்தல விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 12 கோத்திரத்துக்கு என்ன செய்கிறாரு, முத்திரை போடுறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 பேர் 12,000 பேர் போட்டு 1,20,000 பேர் என்ன செய்யறாங்க, 1,44,000 பேர் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க, முத்திரை போடுறாங்க. அந்த முத்திரை போடப்பட்டவங்களை ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இதில் இருக்கிற கோத்திரத்தில் 12 கோத்திரம் வரணும். அந்த 12 கோத்திரத்தில் தான் கோத்திரத்தை தூக்கிட்டு எப்ராயிம் மனாசையும் 2 கோத்திரம் உள்ள சேர்த்துருவார். தான் கோத்திரத்தை தூக்கிடுவார். தான் கோத்திரத்தை தூக்கிட்டு எப்ராயிமும் மனாசைக்கு என்ன செய்வார், 2 கோத்திரத்தை உள்ள சேர்த்துருவார். யோசேப்புக்கு 2 கோத்திரம் உள்ள வந்தோடனே எத்தனை கோத்திரம் ஆயிரும், 12 கோத்திரம். அந்த வசனம் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க, 7:1 முத்திரை போடப்பட்டவர்களையோ கேட்டு இப்படி ஒவ்வொன்றா சொல்லி வர்றார். சொல்லி எத்தனை கோத்திரம், 12 கோத்திரத்துக்கு 1,44,000 பேர் வந்துடுது. ஆனால் எந்த கோத்திரம் இல்லை, அந்த 12 கோத்திரம் அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தான் கோத்திரத்தை காணாது. தான் கோத்திரம் என்ன செய்யாது, இருக்காது. தான் கோத்திரத்தை கதை தூக்கிட்டார். ஏன் தூக்கிட்டாரு அப்படின்னா, எங்கும் தொழுது கொள்கிற அல்ல, எங்கே தொழுது கொள்ளணுமோ அங்கே தான் தொழுதணும். இயேசு தான் சொன்னார். என்ன சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கே போகிறாரு, தான் வழக்கத்தின்படியே. அப்படின்னா யார் யார் எங்கே தொழுது கொள்ளணுமோ அவங்க அங்கே தான் என்ன செய்யணும், தேவனை தொழுது கொள்ளணும். அப்போ இஷ்டம் போல் என்ன செய்யக்கூடாது, தொழுது கொள்கிறது இல்லை, எங்கே வேணாலும் இப்போ தொழுதுகிறது இல்லை, எங்கே வேணாலும் போகிறது இல்லை, எதை வேணாலும் தொழுது கொள்ள இல்லை, எங்கே வேணாலும் தொழுது கொள்வது இல்லை. நான் எங்கே தேவனை தொழுது கொள்ள வேண்டுமோ அங்கே தான் என்ன செய்யணும், நான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், நான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இது யார் நியமித்த கட்டளை அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு நியமித்த கட்டளை. ஆண்டவராகிய இயேசு நியம கட்டளை. 3 தேவ மனிதர்களை நான் மோடி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ ஆண்டவராக இயேசுவை என்ன செய்கிறாரு, தான் வழக்கத்தின்படியே போகிற ஒலிவ மலைக்கு போனார். ஆனால் யோவான் என்ன சொல்லிட்டாரு, நீ எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வருணர். அப்போ நீங்கள் எங்கே வேணும் தொழுது கொள்ள வேண்டியதானே ஆண்டவர் அப்படின்னு சொன்னால், எங்கும் எல்லாரையும் தொழுது கொள்கிற காலம் அல்ல, எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளலாம். எங்கே யார் தொழுது கொள்ள வேண்டுமோ அங்கே அவங்க தொழுது கொள்ளணும். இயேசு சொன்ன அர்த்தம் என்ன, பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் என்ன செய்யணும், எருசலேமுக்கு தான் போகணும். இது தேவனுடைய கட்டளை. இப்போ யெரொபெயாம் ஏன் கண்ணுக்குட்டியை உருவாக்கினாரு, இவங்கெல்லாம் எருசலேம், அந்த ஒரு வசனம் பாருங்க, 1 ராஜாக்கள் 12 இவர்கள் எருசலேமுக்கு போய்
இந்த ஜனங்கள் இப்ப வாசிச்ச வசனத்துக்கு மேல பாருங்க, செலுத்த போனால் இந்த ஜனங்களுடைய இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டர் வசமாய் திரும்பி என்னை கொன்று போடுவார்கள் இல்லையா? சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் யோசனை பண்ணி என்ன செய்யறான், அந்த ஜனங்களை எருசலேமுக்கு போக விடக்கூடாது. என்ன செய்யறது, இங்கே நிறுத்திடணும். அதனால பெத்தேல்ல உன்னையும் தானே என்ன செஞ்சுட்டான், வச்சுட்டான். அப்ப தேவன் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம்னா எல்லாரும் எங்க வேணாலும் தொழுது கொள்ளணும்னு சொல்லல. யார் நிறைய இடத்துல தொழுது கொள்ளலாம், ஆனா எங்க யார் தொழுது கொள்ளணுமோ அங்கதான் என்ன செய்யணும், அவங்க தொழுது கொள்ளணும். இதை நேற்று கதை அதையே மெயின்படுத்த என்னன்னு தெரியல. நேற்று சொல்லும் போதும் அதை தான் என்ன செஞ்சார், குறித்த இடத்துல யாக்கோபு என்ன செஞ்சான், இருக்கும்போது தான் அவன் ஆசைகள் நிறைவேறுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? குறித்த இடத்துல இருக்கும்போது தான் 40 வருஷம் எங்க இருந்தான், அப்படி கூடாரத்துக்குள்ளே வச்ச போது தான் அவனுடைய ஆசை என்ன செஞ்சிச்சு, நிறைவேறிச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ கடினமான இடத்துல அப்பா இருக்க சொன்னதுனால தான் என்ன செஞ்சு 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனா மாற முடிஞ்சிச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் கடினமான இடத்துக்கு வரும்போது தான் ராஜா வாழ்க்கை என்ன செஞ்சாரு, வாழ வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு 3 கருத்தை சொல்லி முடிச்சோம் இல்லையா? நேற்று தான் சொன்னோம் இல்லையா? நேற்று நீ வரல சரியா? நேற்று தான் சொன்னோம். அப்போ இருக்க வேண்டிய இடத்துல என்ன செஞ்சணும், இருந்தால் தான் ஆசைகள் என்ன செய்யும், நிறைவேறும் அப்படின்னு பார்த்தோம். 2 மடங்கு பரிவாரங்களுக்கு என்னவா மாறினா சொந்தக்காரனாக மாறுறாரு பார்த்தோம். ஒரு ராஜா வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இவர் அந்த இடத்துக்கு போன உடனே என்ன சொல்கிற, ஏச ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிட்டே இருக்கிறார். என்ன செய்ய முடியாது, இனிமேல் நான் இங்கே இருக்க முடியாது. ஒரு ராஜமுகமான வாழ்க்கையை யார் வாழ்றாருன்னா யாக்கோபு வாழ்றாருன்னு சொல்லி நான் நேற்று அதே போல இன்றைக்கி அதை கத்தை பயன்படுத்துகிறேன். என்ன பயன்படுத்துகிறேன், குறித்த எருசலேமுக்கு மலைக்கு என்ன செஞ்சிட்டோம், சியோன் மலைக்கு நாங்கள் வந்து விட்டோம். இப்படிதான் ஆரம்பிச்சோம், சியோன் மலைக்கு நாங்கள் வந்து விட்டோம். அப்போ வரவேண்டிய இடத்துக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். வரவேண்டிய இடத்துக்கு வந்தாதான் கிடைக்க வேண்டிய உதவி. எப்போ உதவி தேவைப்படும், நெருக்கடியான நேரத்தில் உதவி தேவைப்படும். அந்த நெருக்கடியான காலத்தில் உதவி தேவைப்படும். அந்த நெருக்கடியான காலத்தில் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமானால் ஸோ வரவேண்டிய இடத்துக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். இது யார் ஏற்படுத்தி கொடுத்தது, ஆண்டவராக இயேசு. எப்படி ஏற்படுத்துறான், தாம் வழக்கத்தின்படியே போகிற ஒலிவ மலைக்கு போனார். அந்த ஒலிவ மலைக்கு போன பிறகுதான் வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினார். அவர் பலப்படுத்தின பிறகுதான் அவர் சிலுவை என்ன செய்ய முடியுது, தைரியமாக போய் சந்திக்க முடியுது, சிலுவையை ஜெயிக்க முடியுது. அந்த நெருக்கடியிலிருந்து அவர் என்ன செய்ய முடியுது, விடுவிக்கப்பட முடியுது, ஆஸ்வதிக்கப்பட முடியுது. அப்ப நெருக்கடியில தேவன் எனக்கு உதவி செய்யணும்னா, பரத்திலிருந்து வரணும்னா, பரலோகத்திலிருந்து எனக்கு உதவி வரணும்னா ஒன்று செய், வரவேண்டிய இடத்துக்கு வந்து தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல தொழுதுகொள். தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல செய், தொழுதுகொள் இல்லையா? அப்போ வரவேண்டிய இடத்துக்கு வராமல் தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல தொழுது கொள்ளாமல் நான் எங்கே வேணாலும் தொழுது கொள்ளுவேன், எங்கே வேணாலும் நான் ஆராதிக்குவேன், எங்கே வேணாலும் எந்த சபைக்கு வேணாலும் நான் போவேன், எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று பரத்தில் இருந்து உதவி வராது, அவ்வளோதான். பரத்திலிருந்து என்ன செய்யாது, உதவி வராது. 3 தேவ மனிதர்களை உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன், ஆண்டவர் இயேசு இல்லாமல் இல்லையா? அப்போ தேவனுடைய வழக்கமாக கற்றுக் கொடுத்த பாடமே என்ன, உனக்கு எங்கே கர்த்தர் குறிக்கப்பட்டதோ அங்கே என்ன செய்யணும், தேவனை போய் நீ தொழுது கொள்ளணும். உனக்கு பிடிச்ச இடம் 1000 இடம் இருக்கலாம், உனக்கு பிடிச்ச இடம் 1000 இடம் இருக்கலாம். அது உனக்கு அல்ல, உனக்கு குறிக்கப்பட்ட இடத்துக்கு நீ என்ன செய்ய போனாதான் உன் நெருக்கடியிலே தேவன் உனக்கு என்ன செய்ய முடியும், உனக்கு தேவன் உதவி செய்ய முடியும், உனக்கு தேவன் உதவி செய்ய முடியும் இல்லையா? அப்போ அந்த குறிக்கப்பட்ட இடத்துக்கு கடந்து போனதான் உதவி என்ன செய்யும், கிடைக்குமானால் இதுக்கு முன்னோடியாக இருக்கிறது முதல் ஆபரகாம் இல்லையா? இதுக்கு முன்னோடியாக இருக்கிறது முதல் ஆபரகாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் பார்த்தோம்னா, ஆதியாகமம் 22, 2, 3, 4 இவைகளுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார், அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்குன்னு ஒரு மலையை குறிச்சிருக்கிறேன். மோரியா தேசத்தில் நிறைய மலைகள் இருக்கலாம், நிறைய மலைகள் இருக்கலாம், மோரியா தேசத்தில் நிறைய மலைகள் இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமே உனக்கு பிடிச்ச மலையில் என்ன செய்யக்கூடாது, நீ போய் பலி செலுத்த போகக்கூடாது. உனக்குன்னு ஒரு மலையை நான் என்ன செய்ய, உனக்குன்னு நான் என்ன செய்கிறேன், ஒரு மலையை நான் குறிக்கிறேன்றார். நான் உனக்கு குறிக்கும்
மலைகள் ஒன்றின் மேல் இல்லையா? அப்ப நிறைய மலைகள் இருக்குது, மலை ஒன்றின் மேல் சொல்லல இல்லையா? நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல், அப்படித்தானே? மலைகளா மலையா? மலைகள். அப்ப மலைகள்னா நிறைய மலையா ஒரு மலையா? நிறைய மலை இருக்குது. அப்ப நிறைய மலைகள் இருக்குது. ஆனா நான் உனக்கு குறிக்கிற மலைக்கு நீ என்ன செய்யணும்? நீ போகணும். அடுத்த வசனம் எப்படி முடிக்குது பாருங்க, 3ஆம் வசனம். எழுந்து சேனங்கட்டி 2 பேரை கூட்டிக் கொண்டு பிளந்து கொண்டு தேவன் குறித்த இடத்துக்கு போனார். முக்கியமான வார்த்தை, அடுத்த வார்த்தை. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையே தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். எந்த இடம்? அவருக்கென்று குறிக்கப்பட்ட இடத்தை கண்டார். யாரு? ஆபிரகாம் இல்லையா? நமக்கு முன்னோடியா இருக்கிறது இல்லையா? நமக்கு முற்பிதாவா இருக்கிறது, நமக்கு முன்னோடியா வாழ்ந்து போனவர், விசுவாசத்தின் தகப்பன், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உனக்கு குறிக்கிற இடத்துல நீ என்ன செய்யணும்? நீ போய் தேவனை தொழுதுகொள். மோரியாவில் நிறைய மலைகள் இருக்குது, நம்ம ஊரில் நிறைய மலைகள் இருக்கும், நம்ம இருக்கிற நிறைய மலைகள் இருக்கும், நிறைய சபைகள் இருக்கும். மலை என்பது என்ன? பிறகு சபை. இந்த மோரியா மலையில் தான் பிறகு என்ன செய்ய போறார்? சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட போறார் இல்லையா? இந்த இடத்துல தான் பிறகு சாலமோன் என்ன செய்ய போறாரு? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த இடத்துல தேவன் என்ன செய்ய போறாரு? அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை கட்ட போறார். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் தாவீது குறித்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார். எந்த இடத்துல ஆலயத்தை கட்டுறாரு? காசு இருக்குன்னு எங்க வேணாலும் கட்டிடல, காசு இருக்குதுன்னு எங்க வேணாலும் கட்டிடல. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு சௌகரியமான இடத்தை தேடி ஆலயத்தை கட்டுறோம். ஆலயம் கட்டதாலும் சரி, ஸோ இடம் வாங்குறதாலும் சரி, வீடு கட்டதாலும் சரி, வீடு வாங்காததாலும் சரி, இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? எனிபடி எல்லா காரியத்திலும் நமக்கு என்ன இருக்குது? நமக்கு எது சௌகரியமா இருக்குது, நமக்கு எது சௌகரியமா இருக்குது. நம்ம சௌகரியத்துக்கு கட்டுறதில்லை, நம்ம சௌகரியத்துக்கு செய்யறதில்லை, நம்ம சௌகரியத்துக்கு வாங்கறதில்ல. கர்த்தர் நமக்கு குறித்த இடமா? கர்த்தர் நமக்கு குறிச்ச இடமா? நீங்க சாதாரண பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கறதா இருந்தா கூட இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? எந்த ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல், எந்த ஸ்கூலு நல்ல ஸ்கூல், தேடுறது தப்பு இல்லை, தேடுறது பிரச்சனை இல்லை. அந்த ஸ்கூலு தான் உன் பிள்ளைய படிக்க வைக்கிறார் விரும்புறாரான்னு கர்த்தர் பாரு. அந்த ஸ்கூலில் தான் பிள்ளைய கர்த்தர் படிக்க வைக்க விரும்புறாரான்னு சொல்லிப்பார். அந்த இடத்துல பிள்ளை படிச்சாதான் பிள்ளை எப்படி இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு பிடிச்ச இடத்துல பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு அது ஒன்றுத்துக்கு உதவாமல் போயிடும். இன்னைக்கு நிறைய பெற்றோருக்கு அது தெரிய மாட்டிருக்கு. என்ன தெரிய மாட்டிருக்கு? ஏதோ ஒன்று, அங்கே படித்தா என் பிள்ளை கலெக்டர் ஆகிடுவான், இங்கே படித்தா டாக்டர் ஆகிடுவான், இங்கே படித்தா வக்கீல் ஆகிடுவான், இங்கே படித்தா அப்படி ஆகிடுவான், அங்கே படித்தா அப்படி ஆகிடுவான், எங்கே படித்தாலும் ஆக மாட்டான். கர்த்தர் குடிக்கிற இடத்துல படித்தாதான் ஆவான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன விருப்பம் அப்படின்னா, அந்த ஸ்கூல் பெரிய, அது பெரிய ஸ்கூல் தான், உன் பிள்ளை அங்கே படிக்க வைக்கிறாரான்னு பாரு. அது சின்ன ஸ்கூல் தான், உன் பிள்ளை அங்கே படிக்க வைக்கிறாரான்னு பாரு. கர்த்தரை அனுமதிக்கிறாரான்னு பாரு. கர்த்தரை அனுமதிக்கிற இடத்துல நம்ம பிள்ளைகளை சேப்பன்னா, நம்ம பிள்ளைகள் இருப்பாங்கன்னா எப்போவுமே சேஃப்டியாக இருப்பாங்க, எப்போவுமே சேஃப்டியாக இருப்பாங்க, எப்போவுமே ஆரோக்கியமாக இருப்பாங்க, எப்போவுமே ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கர்த்தர் குடிக்கிற இடத்த விட்டுட்டு நமக்கு பிடிக்கிறத ஒன்று வச்சோன்னு சொன்னால் அது நமக்கும் தலைவலியாக இருக்கும், அது அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அது அந்த பிள்ளைகள் வாழ்க்கை எதிர்காலமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். போகட்டும் நான் சொல்ல வரல, போயிடும்னு சொல்ல வரேன். எடுத்துக்காட்டுக்கு நிறைய கருத்தை சொல்லுவேன், நிறைய பேருடைய காரியத்தை சொல்லுவேன். ஏன்னு சொன்னாக்க இன்னைக்கு எல்லாம் நினைக்கிறோம், அது சூப்பர், இது சூப்பர், அது சூப்பர், எல்லாம் சூப்பர் தான்ப்பா. கர்த்தர் குடிச்சுக்கிறான் பாரு. சாலமோன்கள் எவ்வளோ தங்கம் கிடக்குது? லாரி லாரியா தங்கம் கிடக்குது, லாரி லாரியா லாரி லாரியா தங்கம் கிடக்குது இல்லையா? எண்ணிக்கை கிடக்காத வெங்கலம் கிடக்குது. 10 லட்சம் டன்னு 10 லட்சம் டன்னு 10 லட்சம் தாளந்து வெள்ளி கிடக்குது. ஏகப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. எல்லாம் இருக்குதுன்றதுனால எங்கேயோன்னு போய் கட்டல. அவர் பார்த்தா கர்த்தர் குறிச்ச இடம் எது? கர்த்தர் குறிச்ச இடம் எது? கர்த்தர் குறிச்ச இடத்துல போய் கட்டினாரு. அங்கதான் தேவ மகிமை இறங்கி வந்துச்சு, அங்கதான் ஜனங்க ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. அங்கதான் தான் சொன்னாரு, ஐயா இந்த இடத்துக்குன்னு இல்லை, இந்த இடத்த பார்த்து ஒருத்தன் ஜெபம் பண்ணா கூட அவனுக்கு என்ன கொடுக்கணும், அவனுக்கு நீங்க உதவி செய்யணும் ஜெபம் பண்ணி முடிச்சாரு. எந்த இடத்துக்கு?
இந்த குறிச்ச இடத்த ஒருத்தர் எங்கன்னா துரத்தி விட்டுட்டே வச்சுக்கோங்க, நீங்க துரத்தி விட்டுட்டீங்க, அவன் எங்கேயோ இருக்கட்டும், அவன் எங்க இருந்தாலும் சரி, இந்த எருசலேம் ஆலயத்தை பார்த்து, இந்த எருசலேம் ஆலயத்தை மனக்கண்ணுகளை பார்த்து, இந்த எருசலேம் ஆலயத்தை மனசுல நினைச்சு ஐயான்னு கூப்பிட்டானக்க நீங்க என்ன செய்யணும்? அவன் தப்பே பண்ணவனா இருந்தா கூட அவனுக்கு என்ன பண்ணிடணும்? நீங்க உதவி செய்யணும். யாருக்கு யாரு ஆர்டர் போடுறாரு? ஆண்டவருக்கு சாலமோன் ஆர்டர் போறார். ஆலயத்தை கட்டி முடிச்சு அவர் ஜெபம் என்ன ஜெபம்? ஒரு அதிகாரம் முழுசும் ஜெபம் பண்றாரு இல்லையா? அவ்வளவு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம்? அதுல அவன் எங்க வேணாலும் இருக்கலாம், அவன் துரத்தப்பட்டு இருக்கலாம், தப்பு பண்ணதுனால அவன் துரத்திட்டீங்க, அவன் எங்கேயோ போயிட்டான், அங்க போய் கஷ்டப்படுறான், ஆனா உணர்வடைஞ்சிட்டான், ஐயோ நம்ம என்ன பண்றோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆண்டவர் விதமா தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்சு அவன் எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அங்க இருந்து அவன் ஜெபம் பண்ணா, அவன் ஜெபத்தை நீங்க என்ன செய்யணும்? கேட்டு அவனை விடுதலை ஆக்கணும், அவனுக்கு நீங்க உதவி செய்யணும். ஏன்னா இது பிடிக்கப்பட்ட இடம் அல்ல, இது குறிக்கப்பட்ட இடம். ஒருவன் குற்றம் செய்து 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 31, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 31. அந்த அதிகாரம் முழுசுமே இருக்கு. அதுல அந்த அதிகாரம் முழுசுமே நிறைய இடத்துல சொல்ல வருது. குற்றம் செய்திருக்கையில் கேட்டு இசபேல் நிமித்தம் முறிந்து போய், இந்த அதிகாரம் முழுசும் அப்படிதான் சொல்லி வருவார். அவன் துரத்தப்பட்டு இருக்கதான் சரி, அவன் எங்க இருந்தாலும் சரி, இந்த எருசலேமை நினைச்சு ஜெபம் பண்ணா அவனுக்கு என்ன செஞ்சே ஆகணும்? நீங்க உதவி செஞ்சே ஆகணும், உத்தரவு போட்டே ஆகணும், அவனை விடுதலை செஞ்சே ஆகணும், அவனை ஆசை வச்சு ஆகணும். இந்த அதிகாரம் முழுசும் ஜெபம் பண்ணுவார். இந்த அதிகாரம் முழுசும் அதை தான் சொல்லி ஜெபம் பண்ணுவார். அவன் இந்த தப்பு பண்ணான், அவன் அந்த தப்பு பண்ணான், அவன் அந்த தப்பு பண்ணான், நீங்க துரத்தி விட்டுட்டீங்கன்னா அவன் தூரம் போயிட்டு கஷ்டப்படும் போது உங்களை நினைச்சு இந்த எருசலேமை நினைச்சு அவன் ஜெபம் பண்ணனா, அதான் தானியேல் பாபிலோனுக்கு போனா கூட எதை நினைச்சு ஜெபம் பண்ண முடியுது? அந்த எருசலேமுக்கு நேர பனகளை திறந்து வச்சு, எருசலேம் கண்ணுக்கு தெரியல, ஆனா மனக்கண்களை பார்த்து என்ன செய்யல, அந்த எருசலேமை நினைச்சு ஜெபம் பண்ணும்போது தான் என்ன கிடைக்குது? சிங்கத்தின் வாய் கூட அடைக்கப்படுது. சிங்கத்தின் வாய் கூட அந்த தானியேல் 6:10 என்ன, அவர் வழக்கத்தின்படியே மேலறைக்கு போய் எருசலேமுக்கு நேரா பலகணிகளை திறந்து வைத்து என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணும்போது சிங்கத்தின் வாய்கள் கூட என்ன செய்யுது? அடைக்கப்படுது இல்லையா? தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்படுது அறிந்திருந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல அறையிலே எருசலேமுக்கு நேரா, எதுக்கு நேரா? எருசலேமுக்கு நேரா, எருசலேமுக்கு நேரா அப்படின்னா அந்த ஆபிரகாம் போனாரு, அது எந்த இடம்? எருசலேம். அந்த எருசலேமுக்கு போனாலும் சரி, அந்த எருசலேமை பார்த்தா கூட சரி, எருசலேமுக்கு போனாலும் சரி, எருசலேமை பார்த்தாலும் சரி, ஆக மொத்தம் என்ன? உன் சிந்தனை பூரா எது பதிஞ்சிடணும்? எருசலேமில் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், இதுதான் எனக்கு குறிக்கப்பட்ட இடம், இதுதான் எனக்கு குறிக்கப்பட்ட இடம். அப்ப குறிக்கப்பட்ட இடத்தை ஒரு மனிதன் மனதில் நினைச்சு ஜெபிச்சாலே கர்த்தவனுக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தவனை விடுதலையாக்க முடியும். இப்ப தானியேல் எங்க போல? தானியேல் எங்க போல? எருசலேமுக்கு போல. ஆனா எங்க இருக்கிறார்? பாபிலோன்ல இருக்கிறாரு. ஆனா எதை நினைச்சு? எருசலேமை நினைச்சு, மனக்கண்கள்ல பார்த்து அந்த எருசலேமுக்கு நேர கண்ணப ஜபிக்கிறாரு. கர்த்தர் தூதனை அனுப்பி, நான் சொல்றேன், ஒலிவு மலைக்கு போன இயேசுக்கு என்ன அனுப்புறாரு? தூதன் அனுப்புறார் இல்லையா? ஒலிவு மலைக்கு போன இயேசுக்கு என்ன அனுப்புறாரு? தூதன் அனுப்புறார். அந்த ஒளிமலை எனப்பட்ட எருசலேம் எனப்பட்ட அந்த இந்த எருசலேம் மலைக்கு போற எருசலேம் நினைக்கிற தானியேலுக்கு என்ன அனுப்புனாரு? ஒரு தூதன் அனுப்புறார் இல்லையா? அந்த எருசலேம் மோரியா மலைக்கு எருசலேமுக்கு போகிற ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டை அனுப்புறார் இல்லையா? அங்க ஒரு தூதன், எங்க வானத்திலிருந்து ஒரு தூதன் ஆபிரகாமை கூப்பிட்டு இல்லையா, ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பையனுக்கு ஒன்றும் செய்யாத. ஏன் செய்யாத? அவன் வந்த இடம் எங்க? எருசலேம். அவன் குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்துட்டான்ப்பா, அவனுக்கு ஒரு தீங்கு என்ன செய்யக்கூடாது. அப்படி தீங்க அனுபவிக்காம இருக்கிறன்னா குறிக்கப்பட்ட இடத்துல இரு. அது இயேசு வந்தாலும் அதுதான், சோ ஆபிரகாம் வந்தாலும் அதுதான், தானியேலா இருந்தாலும் அதுதான் இல்லையா? இப்ப ஈசாக்கு வந்த பாதிப்பு ஏன் வராம போச்சு? ஈசா எங்க உட்கார வச்சிடாரு? இப்போ நான் சொல்றேன், மலைக்கு கீழே இருக்கிற வரைக்கும் வெட்டுன்னு சொல்லிட்டார் இல்லையா?
மலை அந்த இடத்துக்கு வராத வரைக்கும் என்ன செய்யறாரு? எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அப்படின்னு எப்படி நடந்துச்சு? ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து காலை உள்ள வச்சது என்ன இருக்கும்? அப்னேர் ஏன் செத்தான்? தாவீது கேட்கிறார், மதி கட்டவன் சத்தத்தை போல செத்து போயிட்டியாடா, உன் கை கட்டப்படவும் இல்லை, காலுக்கு விளங்க போடவும் இல்லை, ஒரு முட்டாள்தனமான சாவை செத்து போயிட்டா அப்னேரு. உனக்கு வீரன் யார்? உனக்கு சமமான வீரன் யாரு? இந்த முழு இஸ்ரவேல்ல உன்னை போல வீரன் யாரு? அவ்வளோ பெரிய வீரனாச்சே, ஏன்டா அப்படி செத்து போன அப்படின்னு பெரிய ஒரு இழுத்தப்படுறாருல. அவரை கேட்கணும், என்னங்க மதி கட்டி செத்து போயிட்டான் அப்படின்னு கேட்டான். ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து மட்டும் உள்ள வச்சுட்டு இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கவே மாட்ட, செத்து போயிருக்கவே மாட்டியே. அப்ப அந்த இடம் எந்த இடம்? அந்த இடத்துக்கு வெளியே இருந்தா என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். இதை தான் ராகாபு சொல்லிட்டு போனாங்க. 2 தூதரம் என்ன சொல்லிட்டு போனாங்க? உன் வாசல்ல இருக்கிற வரைக்கும் அவன் உயிருக்கு நாங்க உத்தரவாதி. உன் வாசல்ல இருக்கிற வரைக்கும் யோசுவா 2ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லிட்டு போறாங்க பாருங்க. உங்க வாசல்ல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேருடைய ஜீவனுக்கு நாங்க உத்தரவாதி. இந்த வாசலை ஒருத்தன் தாண்டிட்டான்னா, ஒரே ஒரு ஸ்டெப்துக்கு வெளியே வச்சுட்டான்னா அவன் ஜீவனுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அவன் ஜீவன், அவன் ரத்த பலி அவன் மேலே இருக்கும். 17-19 17 யோசுவா 2 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 19ஆம் வசனம் பாருங்க. வெளியே புறப்பட்டான், அவனுடைய ரத்த பலி அவன் தலையின் மேல இருக்க நாங்க பொறுப்பே கிடையாது. ஆனா 17ஆம் வசனம் சொல்றாரு, உன் வீட்டுல யார வேணாலும் என்ன செஞ்சிரு, நீ கூட்டி சேர்க்கலாம். உன் தகப்பனாவது, உன் தாய், உன் சகோதரன், உன் சகோதரி, யார வேணாலும் கூட்டி சேர்த்துக்கோ. இந்த வாசல்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்க என்ன செய்யுது, நாங்கள் உத்தரவாதி, நாங்க பொறுப்பு. அவனுக்கு ஒரு தீங்கு என்ன செய்யாது, நடக்காது. ஆனா அந்த வாசலை தாண்டிட்டான்னா, இந்த வாசலை தாண்டி ஒரே ஒரு ஸ்டெப் அவன் காலை வெளியே வச்சா கூட சரி, என்ன செய்ய முடியாது, அவன் நாங்க காப்பாற்றவே முடியாது. அவன் ரத்த பலி அவன் மேலதான், நாங்க அவனுக்கு பொறுப்பே கிடையாது. அப்ப அவனுக்கு என்ன கிடைக்காது? இக்கட்டுல உதவி கிடைக்காது, இக்கட்டுல உதவி கிடைக்காது. ஆண்டவரை இயேசு வானத்தையும் படைச்சவர், பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன். பிதா சொல்றாரு, உனக்கு நான் தேவ தூதன் அனுப்பி உதவி செய்யணும்னா எங்க வா? ஒலிவ மலைக்கு வா. வழக்கமா உனக்கு குறிச்ச இடத்துக்கு நீ வா. உனக்கு குறிச்ச இடத்துக்கு நீ வந்தாதான் நான் யாரை அனுப்ப முடியும்? நான் தேவ தூதன் அனுப்ப முடியும் இல்லையா? அவர் நம்ம கேட்கிறார், ஆபிரகாம் யாரு? நான் ஆபிரகாமின் குமாரன் சொல்லக்கூடிய அளவுக்கு நீ பெரிய ஆளா இருந்தா கூட சரி, உனக்கு உதவி கிடைக்கணும்னா, உன் பையன் சாகாம இருக்கணும்னா, உன் பையன் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கணும்னா எங்க வா? எங்க வா? ஒலிவ மலைக்கு வா, மோரியா மலைக்கு வா இல்லையா? என்ன சொல்ற? இயேசு வந்தாலும் சரி இல்லையா, இயேசுவின் பிள்ளை ஆபிரகாம்னு சொன்னாலும் சரி இல்லையா? அப்ப ஆபிரகாம் வந்தா கூட உன் பிள்ளை சுகமா இருக்கணுமா? உன் பிள்ளை நல்லா இருக்கணுமா? உன் ஒரே ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை நல்லா இருக்கணுமா? உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா? உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா? அப்படி சொல்றேன். இன்னைக்கு உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா? உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா? எங்க வா? குறிக்கப்பட்ட இடத்துக்கு வா. குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தேன்னா நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைங்க நல்லா இருப்ப இல்லையா? குறிக்கப்பட்டிருந்தா. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன இல்ல? பிள்ளை மரிக்கல இல்லையா? இப்ப என்ன செய்யல? பிள்ளை மரிக்கல. ஏன் மரிக்கல? அவன் ஒலிவு மலைக்கு வந்த டைம்ல என்ன செய்ய முடியாது? தீங்கு செய்ய முடியாது, தீங்கு செய்ய முடியாது. அப்ப தீங்கு செய்யற இடம் எது அல்ல? ஒலிவு மலை அல்ல. குறிக்கப்பட்ட இடம் இல்ல, தீங்கு செய்கிற இடம் அல்ல, அது நன்மை செய்கிற இடம். அந்த நன்மை செய்யற இடத்துல எதுதான் நடக்கணும்? நன்மை செய்கிற இடத்துல எதுதான் நடக்கும்? நன்மை தான் நடக்கும் இல்லையா? நன்மை செய்கிற இடத்துல நன்மை தான் நடக்கும். அப்படின்னா இப்ப எங்க வந்துட்டாரு ஈசாக்கு? நன்மை செய்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. இங்க என்ன செய்ய முடியாது? தீமை செய்யவே முடியாது. உடனே கூப்பிடுறார், எப்பா வெட்டிடாத, இது தீமை செய்கிற இடம் அல்ல, இது நன்மை செய்கிற இடம். இது உனக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைக்கு நன்மை செய்கிற இடம் இல்லையா? உன் பிள்ளைக்கு மாத்திரமல்ல, உன் சந்ததிக்கே நன்மை செய்கிற இடம். எந்த இடம்? இப்ப தானியல் எந்த சந்ததி? இந்த சந்ததி வரக்கூட தான் தானியல். ஆமாவா? தானியல் எந்த சந்ததி? இப்ப ஆபிரகாம் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு. அந்த 12 கோத்திரம் வர்றதான் யாரு? தானியல் இல்லையா? இந்த 12 கோத்திரத்தை சார்ந்தவன் தான் யாரு? தானியல் இல்லையா? அப்ப இந்த தானியல் அது யூதாவில இருந்து போயிருக்காரு இல்லையா? யூதாவில இருந்து போயிருக்காரு இல்லையா? அது சொன்ன ஒண்ணு இயேசுவின் சந்ததி சொல்லலாம், இல்ல ஆபிரகாமின் சந்ததி. இயேசுவின் சந்ததி இருந்தாலும் சரி, நீ இயேசுவை அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, ஆபிரகாம் அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, எங்க வா? எருசலேமை நினைச்சா கூட உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன். உன் நெருக்கடியில் இருந்து உன்னை விடுவிக்கணும்னா, உன்னை நெருக்கத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குனா, நீ செய்யற ஒரே ஒரு காரியம், அந்த நெருக்கத்திலிருந்து உன்னை உதவி செய்யணும். ஒண்ணு வா. எங்க வா? எருசலேம் குறிக்கப்பட்ட இடத்துக்கு வா. அது இயேசு வந்தாலும் சரி, இயேசு பிள்ளையாகிய
ஸோ இயேசுக்கு பிள்ளையா இருந்து ஆபிரகாம்னு சொன்னாலும் சரி, இல்லை ஆபிரகாமின் பிள்ளை இயேசுன்னு சொன்னாலும் சரி, ஆக மொத்தம் என்ன, எருசலேமுக்கு வா. அந்த சந்ததியில் வரக்கூடிய தானியேலா இருந்தாலும் சரி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவனை காப்பாற்ற மாட்டேன், நீ எனக்கு ரொம்ப பிரியமானதுனால தானியேலே உனக்கு ரொம்ப எனக்கு பிரியமானவன், அதனால தேவதன் அனுப்புன்னு சொல்றாரா? இல்ல இல்ல. என்ன, எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ண பாரு, எருசலேமை நினைச்சு ஜெபம் பண்ண பாரு. அப்ப அவன் சிந்தனை பாரு என்ன இருக்குது, எருசலே 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 எருசலே, அதான் எனக்கு குறிக்கப்பட்ட இடம், நான் தப்பான இடத்துல இருக்கிறேன், நான் தப்பான இடத்துல இருக்கிறேன், எனக்கு குறிக்கப்பட்ட இடத்துல இல்ல, எனக்கு குறிக்கப்பட்டது எருசலே, எனக்கு குறிக்கப்பட்டது எருசலே. அந்த எருசலேமை நினைச்சு ஜன்னலத்தை ஓபன் பண்ணிட்டு எருசலேமை நினைச்சு ஜெபம் பண்ணா இருப்பாரு. தேவதூதன் அனுப்பிட்டார். ஆபிரகாம் போனாலும் தேவதூதன் வராரு, இயேசு போனாலும் தேவதூதன் வராரு, தானியேல் போனாலும் தேவதூதன் வரார். அப்ப வானத்திலிருந்து தேவன் உதவி நம்ம அனுப்பி நம்ம இக்கட்ல இருந்து விடுதலை ஆக்கனா ஒண்ணு செய். என்ன செய்? குறிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நில்லு, குறிக்கப்பட்ட இடத்துல போய் நில்லு, குறிக்கப்பட்ட இடத்துல போய் நில்லு. குறிக்கப்பட்ட இடத்தை விட்டுட்டோம்னா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. நான் எசேக்கியேலையும் நான் தாவீதையும் சொல்லி நினைச்சேன், நான் எசேக்கியேலையும் தானியேலையும் சொல்லி நினைச்சேன். ஆனா பயங்கர சொல்றது கர்த்தர் தானியேலையும் சொல்றாரு, ஆபிரகாமை சொல்றார். தூதனை அனுப்பணுமா? உனக்கு ஒரு தூதனை அனுப்பணுமா? நெருக்கடியான நேரத்துல இயேசுவுக்கு தூதன் அனுப்பப்பட்டது, நெருக்கடியான நேரத்துல ஆபிரகாமுக்கு தூதன் அனுப்பப்பட்டது, நெருக்கடியான நேரத்துல தானியேலுக்கு தூதன் அனுப்பப்பட்டது. இவங்கெல்லாம் எதை நினைச்சவங்கன்னா, குறிக்கப்பட்ட இடத்துக்கு போனவங்க, குறிக்கப்பட்ட இடத்த நினைச்சவங்க. ரெண்டு பேர் போனாங்க, ஒரு நாள் போக முடியாது, ஒரு நாள் போக அவரே நினைச்ச என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால என்ன செய்யறார், எருசலேமை நினைச்சு ஜெபம் பண்றார். எருசலேமை நினைத்து ஜெபம் பண்றார். யாரு? தானியேல். அதனால என்ன செய்ய முடியாது, ஏன்னா அடிமையா இருக்கிறாரு, என்ன செய்ய முடியாது, அடுத்த தேசத்துல இருக்கிறாரு, அவன் மீறி வர முடியாது. இவர் ஒரு அடிமை, இந்த அடிமையா இருக்கிறதுனால வெளியே வரவே முடியாது. அதனால என்ன செய்யறார், எருசலேமை நினைச்சு ஜெபம் பண்றார். எருசலேமை நினைச்சு ஜெபம் பண்றார். கர்த்தர் செய்றாரு, ஒரு தூதன் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். இல்லையா? ஆபிரகாம் எருசலேமுக்கு போனார், மோரியாவுக்கு போனார், மகத எருசலேம் இருக்கு, அந்த எருசலேம்ல என்ன ஜெபம் பண்றார், அந்த எருசலேம் போனவனே தேவதூதன் சொன்னான், அவனுக்கு ஒரு தீங்கு என்ன செய்யாத. இயேசு போனா வாகனத்தில் தூரத்துக்கு அவரை பலப்படுத்தி, ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு பா அப்படின்னு அனுப்பி சிலுவையை ஈஸியாக செஞ்சுட்டு வெளியே வரா. நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு எனக்கு உதவி கிடைக்கணும்னா ஒன்று செய். ரெண்டாவது சொல்றேன், நீயும் உன் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னா ஒன்று செய். நீ உன் பிள்ளையும் நல்லா இருக்குன்னா ஒன்று செய். என்ன செய்? எருசலேம் குறித்த இடத்துக்கு வந்துரு. குறித்த இடத்துக்கு வந்தா நீயும் நல்லா இருக்கலாம், உன் பிள்ளையும் நல்லா இருக்கலாம், நீ நல்லா இருக்கலாம், உன் பிள்ளையும் நல்லா இருக்கலாம், நாமளும் நல்லா இருக்கலாம், நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருக்கலாம். எங்க வந்தா? குறிச்ச இடத்துக்கு வந்தா. பிடிச்ச இடத்துக்கு போனா தெரியாது. யோசுவாவுக்கு சொல்றாங்க, ராஜாவுக்கு சொல்லிட்டாங்க, ராகாப் சொல்லிட்டாங்க, குறிச்ச இடத்துல நான் உங்களுக்கு குறிச்ச இடம் எது? உன் வீட்டு வாசல். இந்த வாசல் குறிச்ச இடம், இதுக்குள்ள இருந்துட்டா நான் காப்பாத்துறேன். இந்த இடத்தை விட்டுட்டு பிடிச்ச இடத்துக்கு போனான்னா, இது இத்தனை பேர் எவ்வளவு நெருக்கமா இருக்கிறது. ராகாப் எவ்வளவு பெருசு இருக்கும்? நம்ம பெரிய அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருப்பாளா? அவ இருக்கிறது ஒரு ஆள் தான், அப்படிதான் பைபிள் இருக்கு இல்லையா? ராகாப் ஒரு ஆள் தான் இல்லையா? அந்த ராகாப் எவ்வளவு பெரிய வீடு கட்டிப்பா? ஒரு ஆளுக்கு எவ்வளவு பெரிய வீடு கட்டுவா? ஒரு சின்ன வீடா இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா அந்த சின்ன வீட்டில் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அண்ணன், அவன் தம்பி, அவங்க அக்கா, அவன் தங்கச்சி, அவன் தங்கச்சி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, எத்தனை ஒன்றா சேர்ந்துருக்க முடியுமா? கொஞ்சம் நெருக்கமாக இருக்கலாம். இது நெருக்கமாக இருக்குது, நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறேன், பக்கத்திலே இருக்கிறேன்னு அவன் பக்கத்தை காமோட தாண்டிட்டான்னா அவன் ஜீவன் முடிஞ்சுக்காது, அவ்வளோதான். இப்படிதான் அப்படியே போயிடுச்சு, இப்படிதான் அப்படியே போச்சு. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில், 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் அப்படியே பார்த்து தாவீது சொல்ற ஒரு வார்த்தை என்ன? மதிக்கட்டவன் சாகிறத போல செத்து போயிட்டியாப்பா, மதிக்கட்டவன் சாகிறத போல செத்து போயிட்டியாப்பா. ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிக்கட்டவன் சாகிறத போல செத்து போயிட்டியே, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்கள் விளங்க போடவும் இல்லை, துஷ்டன் கையில மடியறத போல மடிஞ்சிட்டேடா. ஜனங்கள் எல்லாரும் அழுதாங்க இல்லையா? என்ன நடக்குது? இதுக்கு முன்னாடி பக்கத்துல பாத்தீங்கன்னா யோவாப் தாவீதை கொல்ற, அந்த அப்னேரை கொல்ற சம்பவத்தை கொஞ்சம் பாருங்க. அந்த ஒளிமுக வாசல் இருந்து கொஞ்சம் விளக்கி அப்படி எத்தனை வசனம்? 27. 2 சாமுவேல் 3:27. ராஜா அப்னேருக்கு திரும்பி, அப்னேர் எருசலேமுக்கு திரும்பி போகையில் யோவாப் அவனோட ரகசியமாய் பேசுகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே, அதான் பிரச்சனையே,
ஒளிமுக வாசல் வரைக்கும் வந்துட்டான். ஒளிமுக யோவாவுக்கு தெரியும், இவன் காலை வச்சு என்ன செய்ய முடியாது. இந்த ஒளிமுக வாசலை காலை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. அன்னைக்கு ஒளிமுக வாசல் தான், இன்னைக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன். அன்னைக்கு ஒளிமுக வாசல், இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன். ஒளிமுக வாசலை காலை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது, அடுத்தவன் யாரும் அவனை அடிக்க கூடாது இல்லையா. அதை போல இன்னைக்கு ஸ்டேஷன்ல காலை வச்சு யாரும் என்ன செய்ய முடியாது, அடிக்க கூடாது, அடிக்க முடியாது. அது பாதுகாப்பான இடம், அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். சரியா? அப்ப அதை போலதான் என்ன செய்யறாரு, அந்த ஒளிமுக வாசல உள்ள காம்பவுண்ட்ல கால் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்படின்னு என்ன செய்ய யோவாப் என்ன செய்ய முடியாது. பயங்கர வீரன் இருந்தா கூட அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இது தேவ சட்டம், இது தேவனுடைய சட்டம். அவனுக்கு தெரியும், இவன் காலை வைக்கிறது மாதிரி சொன்னா அவனை ரகசியமா தோள் மேல கையை போட்டு ரகசியமா நல்லவன் நல்ல விஷயம் பேசாத போல கொஞ்சம் அப்படி வெளியே கொண்டு போனோம், கொஞ்சம் அப்படி வெளியே கொண்டு போனோம். இன்னைக்கு சத்துரு என்ன பண்ணும், நல்ல விஷயம் பேசாத போல நல்ல காரியம் செய்த போல அடி கொஞ்சம் வெளியே வாயேன், கொஞ்சம் அடி கொஞ்சம் வெளியே வா. எதுக்கு? அப்பதான் உனக்கு குத்தி கொல்ல முடியும், அப்பதான் உனக்கு தீங்கு செய்ய முடியும், அப்பதான் நீ பாதிக்கப்பட முடியும், அப்பதான் நீ ஒரு காது ஒண்ணு நம்ம போக முடியும். அப்படி என்ன சொல்றான், கொஞ்சம் அப்படி ரகசியம் பேசுறவனை போல போல அவன் ஒளிமுக வாசல் நடுவே பக்கமா அழைத்து கொண்டு போய், இதான் தாவீது கேட்கிறாரு. பக்கம் வந்துட்டல்ல, கொஞ்சம் உள்ள வந்துட்டல்ல, ஒரு கால் எடுத்து உள்ள வச்சிருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டே, செத்து போயிருக்க மாட்டியே. ஒரே ஒரு ஸ்டெப் உள்ள வச்சிருக்க மாட்டியே. அதான் ராகாவும் சொன்னாங்க, ஒரே ஸ்டெப் வெளியே வச்சா அவ்வளவுதான், நான் பொறுப்பு கிடையாது. ஒரு ஸ்டெப் வெளியே வச்சா நான் பொறுப்பு கிடையாது. அந்த ஒரு ஸ்டெப் உள்ள இருக்கணும். அப்ப குறிச்ச இடம் வேற, பிடிச்ச இடம் வேற. இது ராகா வீடு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா பாக்குறோம் அதான் குறிச்ச இடம். யாருக்கு? அந்த குடும்பத்துல அத்தனை பேருக்கு அதான் குறிச்ச இடம். அவன் அங்கதான் இருக்கணும். எப்ப எத்தனை நாள் இருக்கணும் தெரியாது. சொல்லிட்டு போனாங்கல்ல எல்லாரையும் குடி சேர்த்துக்கன்னு, எத்தனை நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா? ஒரு வாரம் கழிச்சு வரேன், ஒரு 15 நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருங்க, அதுக்குள்ள நாங்க வந்துருவோம் அப்படியே சொல்லிட்டு போனாங்க. இன்னும் யோர்தானையே தாண்டல, இன்னும் யோர்தானையே தாண்டல. எத்தனை நாள் ஆகணும் தெரியாது, எத்தனை வாரம் ஆகணும் தெரியாது, வருஷம் ஆகலாம் தெரியாது இல்லையா. ஆண்டவர் சொல்லிட்டு போனார், தோ வாரான்னு சொல்லிட்டு போனார் இல்லையா. எங்க இருந்தா கூட்டு போவாரு, எங்க வருவாரு? நீ இருக்கிற இடத்துக்கு வர மாட்டாரு, குறிச்ச இடத்துக்கு தான் வருவாரு. குறிச்ச இடத்துக்கு தான் வருவாரு. அங்கதான் பாப்பாரு, அங்க இருக்கிறியான்னு பாப்பாரு. உன்னை ஆஸ்வதிக்கு வராரு, எங்க பாப்பாரு? குறிச்ச இடத்துல பாப்பாரு, பிடிச்ச இடத்துல பார்க்க மாட்டாரு இல்லையா. ஆதாம் ஒரு இடத்த குறிச்சு வச்சிருந்தார் இல்லையா. இப்ப ஆதாம் ஆண்டவர் சந்திக்கணும், எங்க போனாரு? ஆதாம் இருக்கிற இடத்துல போயிட்டு ஏப்பாங்க பாப்பா அப்படி கூட்டம் வந்தாரா? எங்க போய் பார்த்தாரு? குறிச்ச இடத்துல போய் பார்த்தா, பிடிச்ச இடத்துல இல்ல. அவனுக்கு பிடிச்சது இளமரபு, அவனுக்கு பிடிச்சது செடி மரபு, அவனுக்கு பிடிச்சது மரம் மறைவு, மரத்துல ஒளிந்து கிடக்கிறான். அவனுக்கு பிடிச்ச இடம் அது. ஆனா அவருக்கு என்ன, அவரு எங்க போய் பார்த்தாரு? குறிச்ச இடத்த நின்று பார்த்தாரு. எங்கப்பா இங்க ஆள் இல்லையே, எங்க ஆள் இல்ல. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7, 8 தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்க இருக்கிறா, எங்க போய் பார்த்தாரு? அது முடிக்கிற வசனம் சேர்த்து, வேளையில் கர்த்தரின் சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் மனைவியோ விலகி ஒளிந்து கொண்டு, அவனுக்கு பிடிச்ச இடம் எது? செடி மரபு இல்லையா. ஆனா அவர் குறிச்ச இடம் எது? அந்த ஒரு இடம் இருக்கு, அங்க போய் நின்ட்டார். அடுத்த வசனம் இப்போ, எங்க நின்று கூப்பிட்டு, கர்த்தர் பிடிச்ச இடத்துல பார்க்க மாட்டாரு, குறிச்ச இடத்துல தான் பார்ப்பார். நம்மள குறிச்ச இடத்துல தான் கர்த்தர் பார்ப்பாரே ஒழிய பிடிச்ச இடத்துல பார்க்க மாட்டாரு. அதான் எலியா பார்த்து கேட்டாரு, இங்கேயா உனக்கு எங்கேயா வேலை? உனக்கு வேலை எங்க? நீ ஒரே பர்வதத்தில் இருக்கணும், நீ இப்ப செரிக்கல கபில உட்கார்ந்து கிடக்கிற, இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்டாரு. இங்க உனக்கு எலியாவே இங்க உனக்கு என்ன வேலை? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல, எலியாவே இங்க உனக்கு என்ன வேலை? உனக்கு கெபிக்குள்ள போய் என்னையா வேலை? உனக்கு கெபிக்குள்ள போய் என்ன வேலை? உன் கெபிக்குள்ள போய் என்ன வேலை உனக்கு? 8, 9 வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 18, 8, 9. 1 ராஜாக்கள் 18, 8, 9. 19. அங்கே அவன் கெபிக்குள்ள போய் தங்கினான். இதோ உண்டாகி
அவ எலியாவே, இங்க உனக்கு என்ன வேலை? இங்க உனக்கு என்ன வேலை இல்லையா? 11 சீசருங்க, ஒருத்தன் போயிட்டான் இல்லையா? எல்லாரும் ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. தலைவர் ஒரு ஆள் எங்க போயிட்டாரு, எங்க போனாருன்னே தெரியல. எங்க போனாருன்னே தெரியல, எங்க போறாங்கன்னே எங்க போறாங்கன்னே தெரியுது இல்லையா? யோவான் 20ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? அவர் போய் நின்று பார்த்தா இல்லையா? எங்க எல்லாரும் இருந்தாங்க. திதியும் என்னப்பட்ட தோமா என்ன செய்யல? நம்ம ஊருக்கு தலைவர் காணாத போயிட்டாரு. அதனால நம்மளுக்கெல்லாம் காணாத போயிடுறாங்க. நம்ம ஊருக்கு வந்து தலைவர் என்ன செய்யிட்டாரு? காணாத போயிட்டாரு இல்லையா? இயேசு வந்து 12 ஒருவராகிய தோமா அவரோட கூட போன எங்க சொல்லிட்டு போக கூடாதா? என்னன்னு பேதர் இருக்கார்ல, சரி பேதர் என்ன செய்யற, இங்க எங்கேயாவது போயிட்டு வர அப்படி சொல்லிட்டு போகணும் இல்ல? சொல்லிட்டு போனோமா போறது இல்லையா? இல்லையா? இப்ப தலைவர் வர இல்லையா? இவர் இப்ப என்ன பண்ணிருக்கணும்? தோமா எங்க வர போட்டியவர்? இந்தியாவுக்கு ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வர போறவர் தானே. ஆசியா மனையில் அவர் தானே காலை வைக்க போறாரு. எவ்வளவு பெரிய ஆள் தானே. அப்படி தோமா எங்க இருப்பாரு இயேசுக்கு தெரியாதா? இப்ப ஆவியில் வந்திருக்காரு இயேசு, தோமா எங்க இருக்கான்னு தெரியாதா? நேர போய் தோமா பார்த்து ஏப்பா அங்க இருக்கிற வாப்பா போனா அப்படி கூட்டார வேண்டாவா? என்ன பார்த்தாரு? ஒரு முறைக்கு 2 முறை பார்க்கிறாரு. எங்க தான் இருக்கணும்? முதல் முறை பார்த்தாரு ஆள் தலைவர் இல்ல இல்லையா? முதல் முறை எங்க பார்த்தாரு? பூட்டு அறைக்குள்ள போயிட்டாரா? தலைவர் யாரு இல்ல, தோமா அங்க இல்ல இல்லையா? திரும்ப இயேசு வந்தாரா? திரும்ப எங்க தான் வராரு? திரும்ப எங்க தான் வராரு? அதே இடத்துக்கு தான் வராரு. எங்க போல? தோமா இருக்கிற இடத்துக்கு இயேசு தேடின்னு போல. அப்ப நம்ம இருக்கிற இடத்துல தேவன் தேடி வர மாட்டாரு. குறிச்ச இடத்துல பாப்பாரே ஒழிய பிடிச்ச இடத்துல தேவன் தேட மாட்டாரு. குறிச்ச இடத்துல தான் பாப்பாரு. நீ தோமா வந்தாலும் சரி, ஆசியா மைனர்ல பெரிய எழுப்புதல் கொண்டு வர போனாலும் சரி, இந்தியாவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறதாலும் சரி, எனக்காக ரத்தாசத்தை மறிக்கிறான் சரி, உன்னை எங்க தான் பார்க்க விரும்புற? நீ இருக்கிறத உன்னை தேடி வாழ் பிடிச்சிட்டு வர மாட்டேன். எங்க இருப்ப? உன்னை வச்ச இடம் எங்க? உனக்கு குறிச்ச இடம் எங்க? உன சொன்ன இடம் எங்க? அங்கதான் என்ன செய்வேன்? அங்கதான் வந்து பார்ப்பேன். நீ முத மனுஷன் ஆதாம் வந்தாலும் சரி, நீ ஆபிரகாம் வந்தாலும் சரி, எனக்கு பிரியமான தானியேலா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எலியா வந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, தோமா வந்தாலும் சரி இல்லையா? 5 பேரை சொல்லிட்டு எலியா வந்தாலும் சரி எங்க இருக்கணும்? நீ வானத்தை அடைக்கிற ஆளா கூட இரு இல்லையா? மழையே பெய்யாத வானத்தை அடைக்கிற ஆளா கூட இரு, அக்னிய இறக்குற ஆளா கூட இரு. ஆனா நீ இன்னும் எங்க தான் பார்க்க விரும்புற? எங்க இருக்கணுமோ அங்க இரு, எங்க இருக்கணுமோ அங்க இரு. சரி, அடுத்து யாரு? ஆசியா மைனர்ல பெரிய எழுப்புதல் கொண்டு வர போறிய தோமா வந்தாலும் சரி, எங்க இருக்கணும்? எங்க இருக்கணுமோ அங்க இரு, எங்க இருக்கணுமோ அங்க இரு. அங்க இருக்க இடத்துல சொல்ல எல்லாரும் எங்க போயிருப்பாரு? எல்லாம் பயந்து நடிகை நிற்கிறாங்க. மிஞ்சி மிஞ்சி அங்க போயிருப்பாரு, ஒரு டீ குடிக்க போயிருப்பாரா? இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்து என்னவா இருக்கு? இந்த 11 பக்கம் ஒரு மாதிரி இருக்கா. சரி, நாமளா என்ன செஞ்சிடலாம், டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படி போயிருப்பாரு இல்லையா? அவர் போன இடத்துல யார் வந்துட்டாரு? இவ்வளவு நேரம் இருந்தார்ல மனுஷன், இப்ப வரக்கூடாத இயேசுநாதர் எப்ப வந்துட்டாரு? இப்படி போனாரு, அவர் வந்துட்டாரு பாருங்களேன். இப்படி போனாரு, அவர் உடனே வந்துட்டாரு பாருங்க. எங்கப்பா ஆளை காணோம்? இல்ல போயிட்டாரு. இவர் போனப்ப உடனே அவர் வந்துட்டாரு பாருங்க. இவர் இப்படி போறாரு, அவர் உள்ள வராரு பாருங்க. இயேசு வந்தாரு. நான் எப்படி, நான் இல்லாம எப்படி வந்துருவாரு? வந்தா என்ன தேடியில வந்திருப்பாரு? வந்தா என்ன பண்ணிருப்பாரு? என்ன தேடி வந்திருப்பாருல்ல. நீங்களே சும்மா சொல்றீங்க. திரும்ப வந்தாரு, இங்க தான்ப்பா வருவேன், உன்னை பிடிச்சதெல்லாம் தேட மாட்டேன்பா, குறிச்ச இடத்துல தான்ப்பா தேடுவேன். அதாம பார்த்தாரு. மனுஷன் தான் என்ன செய்ய? பிடிச்ச இடத்த விட்டுட்ட, பிடிச்ச இடத்துக்கு போயிட்ட, அங்க வரமாட்டேன், பக்கத்துல தான் இருக்கிற, வரமாட்டேன், நீ இங்க வா. நீ தோமா எங்க தான் இருக்கிறாரு? பக்கத்துல தான் இருக்கிறார் இல்லையா? எலியா எங்க தான் இருக்கிறாரு? பக்கத்துல தான் இருக்கிறார் இல்லையா? ஆதாம் எங்க தான் இருக்கிறாரு? பக்கத்துல தான் இருக்கிறாரு. எங்க தான் வரணும்? வா. நீ பக்கத்துல இருக்கிறே தூரமா கறியோ? ஆண்டவரே 3 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் 138 வயசு, எப்படி நடந்து போறது? நீ 132 130,000 வயசு கூட இரு, எங்க போ? குறிச்ச இடத்துக்கு போ, அவ்வளவுதான். குறிச்ச இடத்துக்கு அவ்வளவுதான். ஒரே மாதம் முடிஞ்சு போச்சு, மறு பேச்சே கிடையாது. ஆண்டவரே ஒருத்தர் தலையை வாங்க தேடுறான், இப்ப போய் வெளியே போக சொல்றீங்களே, ஒரே பக்கு போ, அவ்வளவுதான். ஒரே பக்கு போ, அவ்வளவுதான். நீ இருக்க வேண்டிய எங்க? ஒரே அவ்வளவுதான். அந்த பர்வதத்துல நில்லு, உனக்கு குறிச்ச இடத்துல இருப்பா. உனக்கு குறிச்ச இடத்துல இருந்தா தான் உள்ளங்கை மேக என்ன கொண்டு வந்துச்சு? பயங்கர மழையை கொண்டு வந்துச்சு இல்லையா? பிடிச்ச இடத்துல இருக்கும்போது வந்துச்சா? குறிச்ச இடத்துக்கு போது வந்துச்சா? ஒரு ஒரே மலைக்கு போய் உட்காந்து ஜெபிக்கும் போது தான் கண்டது. என்னப்பா கேயாச்சு, என்ன வருதுன்னு பாரு, என்ன வருதுன்னு பாரு. உள்ளங்கை மேகம் தெரியுது. அப்படியா? அவ சீக்கிரம் ஆகாப்ப போ சொல்லு, சீக்கிரம் ஆகாப்ப போ சொல்லு.
உபரியா என்ன தெரியுது பாரு, உள்ளங்கை மேகம் தெரியுது, சீக்கிரம் ஆகப்போ போ சொல்லு, பெரிய மழை வரப்போகுது. அப்ப சின்ன உள்ளங்கை மேகம் எப்படி பெருமழை வந்துச்சு? எப்ப நெருக்கடி மாறுச்சு? குறிச்ச இடத்துக்கு போ, குறிச்ச இடத்துல இரு, நெருக்கடியை மாத்த கத்த உதவி செய்வார். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்குன்னா ஒரே வழி, நெருக்கடியை சந்திக்காம நெருக்கடியிலிருந்து விளக்கப்பட்டு நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்குன்னா இல்லையா? நான் சொல்றேன், ஆதா மட்டும் குறிச்ச இடத்துல இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்திருப்பாங்க? மகா காயின் எப்படி இருந்திருப்பான்? ஜெகஜோதியா இருந்திருப்பான் இல்லையா? ஆபேல் எப்படி இருந்திருப்பான்? ஜெகஜோதியா இருந்திருப்பாங்க இல்லையா? குடும்பம் எவ்வளவு ஒத்துமையா இருந்திருக்கும், எவ்வளவு சமாதானமா இருந்திருப்பாங்க, எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்பாங்க, எவ்வளவு ஆஸ்வாதம் வந்திருப்பாங்க. அவன் பார்த்தான், பிடிச்ச இடத்த விட்டு குறிச்ச இடத்துக்கு போனா, குறிச்ச இடத்த விட்டு பிடிச்ச இடத்துக்கு போனா பார்த்தியா, மொத்தமா போயிடுச்சு. இவன் சபிக்கப்பட்டான், பொண்டாடி சபிக்கப்பட்டா, பிள்ளைங்க சபிக்க, எல்லாம் போயிடுச்சு. முழு குடும்பமே சுத்தமா ஒண்ணுமிடாம போயிடுச்சு. 2 பேர் சபிக்கப்பட்டு போனாங்க, ஒருத்தன் 3 பேர் சபிக்கப்பட்டு போனாங்க, ஒருத்தன் செத்தியே போயிட்டான். ஏன்? பிடிச்ச இடத்த பிடிச்ச பத்தியா, குறிச்ச இடத்த விட்ட பத்தியா. அவனும் நல்லா இல்ல, அவன் பிள்ளைகளும் நல்லா இல்ல. அவனும் நல்லா இல்ல, அவன் பிள்ளைகளும் நல்லா இல்ல. ஆபிரகாம் பிள்ளையா நல்லா இருக்கிறாங்க, குறிச்ச இடத்துக்கு போனா, பிடிச்ச இடத்த விட்டுட்டாரு. மம்ரே பிடிக்கணும், பேசபாடு இருக்கணும், வேண்டாம் வேணாம், பிடிச்சிட்டார், கிளம்பு, அவ்வளவுதான். குறிச்சிட்டாரு, கிளம்பு, அவ்வளவுதான். 3 நாள் எப்படி போயிருப்பாரு? வெயில் அடிச்சிருக்கோம், பனி எல்லாம் அல்ல, பனி அதெல்லாம் கடந்து போகுது, கிளம்பு, அவ்வளவுதான். கத்த சொல்லிட்டாரு, குறிச்ச இடத்துக்கு போ, தூரத்தை இடத்த கண்டு கிளம்பு, அவ்வளவுதான், கிளம்பு, அவ்வளவுதான். ஆனா வேலைக்கார கூட்டு போல பாத்தீங்களா? வேலைக்கார கூட்டு போல பாத்தீங்களா? ஏன் கூட்டு போல? இது அவனுக்கு குறிச்ச இடம் இல்ல, இவனுக்கு குறிச்ச இடம் தான் அது. சரி, அது ஒரு காரியம், அது நினைக்கிற வச்சு அன்னைக்கு பேசிக்கலாம். அப்போ ஒன்னு என்ன புரிஞ்சுக்கணும், பிடிச்ச இடத்த விட்டுட்டு குடிச்ச இடத்துக்கு போமானா நாமும் நம் பிள்ளைகளும் நல்லா இருக்கலாம். நீயும் பிள்ளைகளும் நல்லா இருக்குன்னா ஒரே வழி, பிடிச்ச இடத்த விட்டுட்டு குறிச்ச இடத்துல இரு. கண்டுபிடி ஜெபம் பண்ணலாமா? ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துரு, வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துரு. நீ உன் பிள்ளைகளும் நல்லா இருக்கலாம், நாம நம் பிள்ளைகளும் நல்லா இருக்கலாம், நாம நம் பிள்ளைகளும் நல்லா இருக்கலாம். வர வேண்டிய இடத்துக்கு வந்துரு. பிடிச்ச இடத்தை விட்டுட்டு குறிச்ச இடத்துக்கு வந்துரு. நாம நம் பிள்ளைகளும் நல்லா இருக்கலாம். ஆபிரகாம் பிள்ளைகளும் நல்லா இருந்தாங்க, தானியேல் நல்லா இருந்தாரு, இயேசு உயிர் தெரிந்து வளர்ந்துட்டாரு. குறிச்ச இடத்துல இருந்தவங்க எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. அப்படியே மதிகெட்டவன் செத்ததை போல செத்துட்டார், மதிகெட்டவன் சாகாத போல செத்துட்டார். ஆதாம் சபிக்கப்பட்டு போயிட்டார், தோமா கடிந்து கொள்ளப்பட்டார். இவங்கெல்லாம் குறிச்ச இடத்தை விட்டு பிடிச்ச இடத்துக்கு போனவங்க. குறிச்ச இடத்தை விட்டவங்க 3 பேரு, குறிச்ச இடத்துல நின்னவங்க 3 பேரு. இயேசு குறிச்ச இடத்துல இருந்தவர், ஆபிரகாம் குறிச்ச இடத்துல இருந்தவர், தானியேல் குறிச்ச இடத்துல இருந்தவர், ஆதாம் குறிச்ச இடத்தை விட்டவர், ஆதாம் குறிச்ச இடத்தை விட்டவர், தோமா குறிச்ச இடத்தை விட்டவர். இவங்கெல்லாம் குறிச்ச இடத்தை விட்டவங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் குறிச்ச இடத்தை பிடிச்ச இடத்தை விட்டவங்களா, குறிச்ச இடத்தை விட்டு பிடிச்ச இடத்தை பிடிச்சவங்களா? நம்ம கையில் தான் இருக்கு. நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் நல்லா வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம மாத்திரம் பிடிச்ச இடத்தை விட்டுட்டு குறிச்ச இடத்துல இருப்போம்னா நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் நல்லா வைப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். உன்னையும் பிள்ளைகளையும் நல்லா வைப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா குறிச்ச இடத்தை விட்டு பிடிச்ச இடத்துல உட்கார்ந்துருப்பா அதுக்கு மேல சொல்ல விரும்பல. அப்படியே
ஒரு ஸ்டெப்புப்பா, ஒரே ஒரு ஸ்டெப்பு. குறிச்ச இடத்துல மட்டும் காலை வச்சுட்டு பண்ணா மதிகட்டவன் சாக செத்துருக்க மாட்டேன். அதான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு பண்ணா சபிக்கப்பட்டு போயிருக்க மாட்டேன். தோமா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி இருப்பீங்கன்னா கடிந்து கொள்ளப்பட்டிருக்க மாட்டீங்க, கடிந்து கொள்ளப்பட்டிருக்க மாட்டீங்க. விட்டவங்க 3 பேரு, பிடிச்சவங்க 3 பேர். இன்னைக்கு நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோன்னு நமக்கு தான் தெரியும். இன்னைக்கு நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் நமக்கு தான் தெரியும். குறிச்சதை விட்டு பிடிச்சதை பிடிச்சவங்களா, பிடிச்சதை விட்டு குறிச்சதை பிடிச்சவங்களா? நம்ம தான் பதில் சொல்லணும். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் குறிச்சதை விட்டு பிடிச்சதை நாங்கள் பிடிச்சிருந்தா எங்களை மன்னியும், எங்களை மன்னியும். நாட்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆதாமை போல, அப்னேரே போல ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். தோமாவை போல குறிச்ச இடத்தை விட்டுட்டு பிடிச்ச இடத்துக்கு நாங்கள் போகாம எங்களை காத்துக்கோங்க. உம்மை போல, எங்கள் முற்பிதாவாய் ஆபிரகாமை போல, எங்களுக்கு முன்னோடியாக வாழ்ந்த தானியலை போல பிடிச்ச இடத்தெல்லாம் விட்டுட்டு குறிச்ச இடத்துல இருக்க எங்களுக்கு கிருபத்தாங்கப்பா, கிருபத்தாங்க. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நல்லா வாழ விரும்புகிறோம். இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நல்லா வாழ விரும்புகிறோம். கர்த்தர் நல்லா வாழ வைக்க இதுதான் வழின்னா அப்படிப்பட்ட கருத்தை செய்ய கிருபை தந்து எங்களை காத்துக்கோங்க. தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தி ஆளுகை செய்யும், ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்புகள் உண்டாகட்டும். செய்கிற வேலைகள், ஜெபங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தேவக்கரம் இருக்கட்டும். சபை மக்களுடைய பயணங்கள், வேலைகள், பாதுகாப்பின் கரம் கூட இருந்து எல்லாத்தையும் விளக்கி எங்களை எங்கள் சபை மக்களையும் ஆண்டவரே தேவனை அறிந்து ஒவ்வொரு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்ததாமே பிள்ளைகளை அவர்களையும் குடும்பங்களையும் நல்லா வாழ வைத்து ஆசீர்வதிச்சிருங்க. தேவ கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும், நாமத்தை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். சகல துதிகளை மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி தாழ்த்தி வலிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.